ஸோ ரொம்ப தேவையானது நம்மளுடைய ஹேர் நல்லா வளரணும்னா அதுக்கு ரொம்ப தேவையானது வாட்டர். சில பேர் முடி கொட்டுதுன்னு குளிக்கவே மாட்டாங்க. அது மாதிரி இல்லாமல் அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு 2 நாளாவது ஹேர் வாஷ் பண்ணுறது ரொம்ப அவசியம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஜெனட்டிக்காக இருக்கிறது ஒன்று. ஸோ ஜெனட்டிக்காக சம் ட்ரை அண்ட் கர்லி ஆர் ஃப்ரிஸி அப்படி இருந்தாலும் கூட நம்ம நிறைய தண்ணி குடிக்க குடிக்க நம்மளுடைய ட்ரைனஸ் வந்து குறைஞ்சிட்டே வரும். ஸ்கால்ப்ல வந்து டர்ட் எல்லாம் படிஞ்சிருக்கும். ஸோ அந்த டர்ட் எல்லாம் எடுக்கிறதுக்கு ஷாம்பு வாஷ் பண்ணுறது நல்லது தான். நிறைய பேருக்கு ஆயில் அவ்வளோவா பிடிக்க மாட்டேன்றது. அதெல்லாம் வந்து எண்ணெய் தான் தேய்ப்போம். ஆனால் இப்போ வந்து எல்லாருக்கும் எண்ணெய் பிடிக்காததுனால அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த ஸ்பா க்ரீம் யூஸ் பண்ணி மசாஜ் பண்ணுறது தான் ஒரு ஆல்டர்னேட்டிவ். லெஜெண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். குமுதம் சிநேகிதி நேயர்களுக்கு வணக்கம். நான் பியூட்டி தெரபிஸ்ட் வசுந்தரா. இன்றைக்கி நமக்கு மாடலாக இருக்கிறவங்க லாவண்யா. லாவண்யாவோட ஹேரில் வந்து முன்னாடி கலர் போட்டிருக்காங்க ரொம்ப நாள் முன்னாடி. ஆனால் அவங்க ஹேர் ரொம்ப ட்ரையாக இருக்குது. ஸோ இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ரொம்ப தேவையானது நம்மளுடைய ஹேர் நல்லா வளரணுன்னா அதுக்கு ரொம்ப தேவையானது வாட்டர். ஸோ தண்ணி வந்து இவ்வளோ முக்கியமா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஒன்று வந்து எக்ஸ்டர்னலாக நம்ம அப்ளை பண்ணுற தண்ணி, அதாவது நம்ம குளிக்கிறது. சில பேர் முடி கொட்டுதுன்னு குளிக்கவே மாட்டாங்க. அது மாதிரி இல்லாமல் அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு 2 நாளாவது ஹேர் வாஷ் பண்ணுறது ரொம்ப அவசியம். இது மாதிரி செய்கிறதுனால அந்த தண்ணியில் இருக்கிற ஆக்சிஜன் நம்ம ஸ்கேல்புக்கு போய் நம்ம ஸ்கேல்பை நல்லா இன்விகரேட் பண்ணும். அதனால் தண்ணி அப்ளை பண்ணி நல்லா வாஷ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். சில பேர் மந்த்ஸ் ஆன் எண்ட் அவங்க வந்து வாஷே பண்ண மாட்டாங்க. ஆனால் வாஷ் பண்ணும்போது கடைசியில் அப்படியே கொத்து கொத்தாக வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தண்ணி வந்து வெளிப்புறத்துலேருந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து நம்மளுடைய ஸ்கேல்பை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும். அதனால தான் நம்ம வந்து எதுவாக இருந்தாலுமே வெளியிலேருந்து நம்ம ஸ்கின்னாக இருக்கட்டும், ஸ்கேல்பாக இருக்கட்டும், தண்ணியும் கொழுப்பு சத்தும் ரொம்ப தேவை. அதில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் தான் நமக்கு நம்ம ஹேரை நரிஷ் பண்ணும். அதே மாதிரி உள்ளே சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ரொம்ப முக்கியமானது. ஒரு நாளைக்கு 8 கிளாஸ் வாட்டர் கண்டிப்பாக குடிக்கணும். அது மாதிரி குடிக்க குடிக்க நம்மளுடைய ட்ரை ஸ்கின் அண்ட் ட்ரை ஹேர் கூட சரியாயிட்டே வரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஜெனட்டிக்காக இருக்கிறது ஒன்று. ஸோ ஜெனட்டிக்காக சம் ட்ரை அண்ட் கர்லி ஆர் ஃப்ரிஸி அப்படி இருந்தாலும் கூட நம்ம நிறைய தண்ணி குடிக்க குடிக்க நம்மளுடைய ட்ரைனஸ் வந்து குறைஞ்சிட்டே வரும். அதனால் தண்ணியில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன், ஓசோன், ஹைட்ரஜன் இது எல்லாமே நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ எப்படி நம்ம வந்து இந்த ஹேரை வெளிப்புறத்துலேருந்து ஹைட்ரேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு ஸ்பா ட்ரீட்மெண்ட் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ். இப்போ லாவண்யாவுக்கு அதை தான் நம்ம செய்ய போகிறோம். ஸ்பா ட்ரீட்மெண்ட் செஞ்சு அவங்களுடைய ட்ரை ஹேரை சரி பண்ணலான்னு இருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த லோவர் பார்ட் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. ஏன்னா அங்கே வந்து கலர் இருக்கிறதுனால. கலரிங் பண்ணும்பொழுது எப்போவுமே வந்து ஹேர் ப்ளீச் பண்ணி அந்த கலரை எடுத்துகிட்டு வேறு கலர் டெபாசிட் பண்ணுறோம். அது மாதிரி பண்ணும்பொழுது டெஃபினட்டாக அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ரஃப்னஸ் ஏற்படும். ஸோ அந்த ரஃப்னஸ் அப்படியே விட்டோன்னா அது பிளவுபடும். அதுக்கு மேலே வந்து முடி வளராமல் அப்படியே நின்றுடும். ஸோ அதனால் அந்த ஹேர் வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்பா மாதிரியான ஒரு ஹைட்ரேட்டிங் ட்ரீட்மெண்ட்டை நம்ம செய்யலாம். அதை எப்படி செய்கிறோம் அப்படின்றத பாருங்கள். நல்ல நார்மல் டெம்பரேச்சரில் இருக்கிற வாட்டரால் நான் வாஷ் பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப கோல்டாகவும் இல்லாமல் ரொம்ப ஹாட்டாகவும் இல்லாமல் நம்ம வாஷ் பண்ணணும். இப்போ வந்து கொஞ்சம் சம்மர் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் நார்மலாக இருக்கிற வாட்டர், டெப்பிட் வாட்டர்னு சொல்லுவோம், அந்த மாதிரி தண்ணியில் வாஷ் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். தலைக்கு வேணுன்ற ரெஜுவினேஷன் கிடைக்கும். தலையுடைய அந்த ஃபாலிக்கல்ஸ் எல்லாம் எப்போ இவங்க வாஷ் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்ருப்போம். அந்த மாதிரி வாஷிங்க்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கொடுக்கணும். ஒரு மைல்டான ஷாம்பூவில் நான் இப்போ வாஷ் பண்ணுறேன். ஸ்கால்பில் வந்து டர்ட் எல்லாம் படிஞ்சிருக்கும். ஸோ அந்த டர்ட் எல்லாம் எடுக்கிறதுக்கு ஷாம்பூ வாஷ் பண்ணுறது நல்லது தான். அதுலேயும் மைல்டான ஷாம்பூவாக இருந்தால் பெட்டராக இருக்கும். ஸ்ட்ராங்காக மெடிக்கேட்டட் ஷாம்பூ அடிக்கடி யூஸ் பண்ண வேண்டாம். உங்களுக்கு ஏதாவது டேண்ட்ரஃப் அது மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருந்தால் மட்டும் மெடிக்கேட்டட் ஷாம்பூஸ் யூஸ் பண்ணலாம். மற்றபடி உங்களுடைய ஸ்கேல்புக்கும் முடிக்கும் தகுந்த மாதிரியான ஷாம்பூவை நீங்கள் யூஸ் பண்ணலாம்.
அட்லீஸ்ட் ஒரு 5 to 8 மினிட்ஸ் உங்களுடைய ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு நீங்கள் டைம் ஒதுக்கலாம். சில பேர் ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்லேயே ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஓடி வந்துடுவாங்க. ஸோ ஃபுல்லாக டர்ட் எல்லாம் போகாமல் அப்படி இப்படியே இருக்கும். அது மாதிரி இல்லாமல் ஒரு 2 டைம்ஸாவது ஷாம்பு வச்சு நல்லா வாஷ் பண்ணலாம். ஸோ ஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்லும்பொழுது வாஷிங் வந்து அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப். ஸோ எப்போவுமே ஒரு வாரத்தில் 2-3 நாள் வாஷிங்க்கு கண்டிப்பாக டைம் ஒதுக்கி நீங்கள் செய்யுங்க. உங்களுடைய ஸ்கேல்ப்புக்கும் முடிக்கும் தகுந்த ஷாம்பு எதுன்னு கேட்டு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். இப்போ நான் ஹைட்ரேட் பண்ண போகிறேன் அடுத்தபடியாக, அதனால இங்கே நான் உங்களுக்கு கண்டிஷ்னர் யூஸ் பண்ணல. ஸோ ஹைட்ரேஷனில் வேணுன்ற வாட்டர் அந்த ஃபேட் எல்லாம் கலந்த க்ரீமை யூஸ் பண்ண போகிறேன். ஹேர் வாஷ் பண்ணும்பொழுது ரொம்ப சாஃப்டான டர்க்கிஷ் டவல் இல்லை ரொம்ப மெல்லிசான டவல், காட்டன் டவலில் வாஷ் துடைக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா சில பேர் ரொம்ப ரஃப்பான இதை வச்சு தேய்ப்பாங்க. அப்படி பண்ணும்போது ஹேர் பிரேக்கேஜ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹேர் ரொம்ப ரஃப் ஆகிடும். இது கொஞ்சம் நேரம் இருக்கும்போது நம்ம அதுக்குள்ளே அந்த ஸ்பா க்ரீமை மிக்ஸ் பண்ணலாம். ரொம்ப அழுத்தி தேய்க்காமல் ஜஸ்ட் லைட்டாக டவல் ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் ஈரப்பதம் அவங்க ஹேரில் இருக்கட்டும். ஸ்பாக்கான க்ரீமும் அதுக்கான கான்சன்ட்ரேட், அதாவது வாட்டர், அதோட கூட விட்டமின்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் நம்ம எக்ஸ்டர்னல் ஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இன்டர்னலாக எப்படி வந்து தண்ணி குடிக்கிறது, மோர், இளநீர் இதெல்லாம் சாப்பிட்றது ரொம்ப முக்கியமோ, அதே மாதிரி ஜூஸ், அதே மாதிரி வெளியிலேருந்து கொடுக்குற ஒரு ஹைட்ரேஷன் தான் இது. ஸோ அவங்களுடைய ஸ்கேல்பில் நான் அப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட் ஃபுல்லாக அவங்களுடைய ஸ்கேல்பில் படுற மாதிரி அப்ளை பண்ணுறேன். எண்ணெய் தேய்க்கிறது எப்படி ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி தான் இதுவும். எண்ணெய்க்கு பதிலாக நான் ஸ்பா க்ரீம் யூஸ் பண்ணுறோம். நிறைய பேருக்கு ஆயில் அவ்வளோவா பிடிக்க மாட்டேன்றது. முன்னெல்லாம் வந்து எண்ணெய் தான் தேய்ப்போம். ஆனால் இப்போ வந்து எல்லாருக்கும் எண்ணெய் பிடிக்காததுனால அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த ஸ்பா க்ரீம் யூஸ் பண்ணி மசாஜ் பண்ணுறது தான் ஒரு ஆல்டர்னேட்டிவ். எல்லாருக்கும் பிடிச்சது இது ரொம்ப, ஏன்னா ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். கீழே உள்ள முடியிலையும் நான் அந்த க்ரீமை யூஸ் பண்ணுறேன். அவங்களுக்கு எங்கே ரொம்ப ரஃப்பாக இருக்கோ அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக நான் மசாஜ் செய்ய செய்ய வேணும்னா இன்னும் கொஞ்சம் க்ரீமை நான் ஆட் பண்ணலாம். சில பேரோட ஸ்கேல்ப்பும் சரி, அவங்களோட முடியும் ரொம்ப ட்ரையாக இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நிறையா இந்த க்ரீம் தேவைப்படும். இன்னும் சிலருக்கு ரெகுலராக அவங்க ஆயில் பண்ணி இல்லைன்னா மசாஜ் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு அவ்வளோவா தேவைப்படாது. ஸோ இப்போ இவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப ட்ரையாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் க்ரீமை நான் யூஸ் பண்ணுறேன். மைல்டான மசாஜ் கொடுக்கணும். ரொம்ப அழுத்தாமல் ப்ரெஷர் பாயிண்டில் நல்லா ப்ரெஸ் பண்ணி லைட்டான மசாஜ். தலையோடைய பின்பகுதியில் நிறைய பேருக்கு டேண்ட்ரஃப் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டேண்ட்ரஃப் உள்ளவங்களுக்கு இதில் டேண்ட்ரஃப்கான கான்சன்ட்ரேட்டும் இருக்குது. அதை யூஸ் பண்ணிவிட்டு செய்யலாம். இவங்களுக்கு டேண்ட்ரஃப் இல்லை, ஆனால் ட்ரையாக தான் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து ஹைட்ரேட்டிங் கான்சன்ட்ரேட்டை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஹைட்ரேஷன் அப்படின்றது வாட்டர் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுதான் நம்ம இதில் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். கீழே கலரிங் செஞ்ச இடத்துல ரொம்பவே அவங்களுக்கு ட்ரையாக இருக்கிறதுனால அந்த இடத்துல அதிகமான க்ரீமை யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஜென்டிலான ஸ்ட்ரோக்ஸ் எல்லாமே கொடுத்து இந்த க்ரீம் எல்லாமே அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணுறோம். இதுக்கு ஸ்டீம் அவ்வளோவா செய்யணும்னு தேவையில்லை. நானோ ஸ்டீம் கொடுக்கலாம். நானோ ஸ்டீம் பண்ணும்போது கூலாக இருக்கும், பாடி ஹீட் ஆகாமல் இருக்கும். ஆல்ரெடி சம்மர், அதனால் நம்ம கூலிங்காக இருக்கிறது தான் எல்லாமே செய்ய முடியும். அதே மாதிரி இது மாதிரிலாம் எடுக்கும்போது அவங்க வந்து நல்லா டெண்டர் கோகனட் வாட்டர் குடிக்கலாம், மோர், இதெல்லாமே அவங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம். வாட்டர் மெலன் ஜூஸ் ரொம்ப நல்லது.
ஸோ அதனால் அதில் அதிகமான அயன் கண்டென்ட் இருக்குது, அதையும் எடுத்துக்கலாம். லாவண்யாவோட ஸ்கேல்பில் அப்படியே தண்ணி இழுக்குது. ஸோ இந்த க்ரீமை வந்து எவ்வளோ போட்டாலும் அவங்களுக்கு அது பத்தலை, நிறைய அவங்களுக்கு க்ரீம் உள்ளே இழுக்குது. ஸோ தட் மீன்ஸ் அவங்க வந்து ரெகுலராக இந்த ஸ்பா ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தது நானோ ஸ்டீம். இது ஹாட்டாக வராது, தண்ணி தான், ஆனால் சூடாக வராது. உள்ளே வந்து கொஞ்சம் இந்த ரெஃப்ரிஜரேஷன் யூனிட் இருக்கிறதுனால கூலாக வரும். ஸோ இந்த சம்மருக்கு வந்து இந்த நானோ ஸ்டீமில் செய்யும்பொழுது நானோ பார்ட்டிகல்ஸ், அதாவது ரொம்ப சின்ன பார்ட்டிகல்ஸாக இருக்கக்கூடிய ஆக்சிஜன், ஓசோன், அதெல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு ஸ்டீமாக கொடுக்குது. அதனால் ஸ்கேல்பில் இருக்கிற ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸோ இல்லைன்னா டேண்ட்ரஃப் இருந்தால் கூட போயிடும். அது மட்டும் இல்லாமல் ஹேரை வந்து நல்லா ஹைட்ரேட் பண்ணும். ஸோ நீர் சத்து நிறைய கொடுக்கும், நம்மளோட ஸ்கேல்புக்கு மட்டும் இல்லை, முடிக்கும் சரி. ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்கும். இப்போது கொஞ்சம் நேரம் அப்படியே விடலாம், ஒரு 10 மினிட்ஸ் அவங்கள அப்படியே விட்டுட்டு வாஷ் பண்ணி பார்க்கலாம். டைம் ஆயிடுச்சு, இப்போ நான் வந்து வாஷ் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு 10-15 மினிட்ஸ் இருந்தால் போதும். நம்ம தலைக்கு வேணுன்ற ஊட்டச்சத்து எல்லாமே கிடைக்கும், தண்ணீர் சத்தும் ஊட்டச்சத்தும் கிடைக்கும். இப்போ முடியை தொட்டு பார்க்கும்போதே தெரியுது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ரஃப்னஸ், ட்ரைனஸ் எல்லாமே குறைஞ்சிருக்கு. ஸோ தண்ணி பற்றி சொல்லணுன்னா சொல்லிகிட்டே போகலாம், அந்த அளவுக்கு அதோடைய முக்கியத்துவம் இருக்குது நம்மளுடைய லைஃப்பில். லைஃப் கிவிங் அப்படின்னு சொல்லுவோம், தண்ணி தான் லைஃப் கிவிங் அப்படின்னே சொல்லுவோம். அதே மாதிரி பியூட்டிக்கு, இந்த மாதிரி நம்மளுடைய ஹேர் அண்ட் ஸ்கின்னுக்கும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். மறக்காமல் தண்ணி குடிக்கிறது மட்டும் மறக்காமல் குடிக்கணும். அதுவும் சம்மரில் நம்ம மறந்துட்டோன்னா ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிடும். ஸோ அதனால தான் வெயிலில் போகிறவங்க சம்டைம்ஸ் மயக்கமே வந்துடும். ஸோ அதனால் எப்போவுமே ஒரு பாட்டில் ஆஃப் வாட்டர் கையில் வச்சுக்கணும். வெயிலில் போகும்போது மறக்காமல் தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும். ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். டவல் ட்ரை பண்ணால் போதும். இந்த மாதிரியான சிகிச்சைகள் செய்யும்போது ட்ரையர் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அப்படி வேணால் கொஞ்சமாக ட்ரையர் யூஸ் பண்ணலாம். முடிஞ்ச அளவு டவல் ட்ரை செய்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஈரப்பதம் கொடுத்துருக்கோம். ட்ரையர் யூஸ் பண்ணால் உடனே அந்த ஈரப்பதம் போயிட்ட மாதிரி இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவு டவல் ட்ரையே பண்ணுறது நல்லது. ஈவன் ஏர் ட்ரை, சன் ட்ரை, நம்ம வெயிலில் ரொம்ப டைரெக்டாக வெயிலில் இல்லாமல் நிழலில் நின்று கூட ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் ஸ்மால் திங்ஸ் நம்ம கேர் எடுக்க வேண்டியது. இந்த மாதிரி ஒயிட் டூத் கோமால் நல்லா கோம் பண்ணிக்கலாம். கிட்ட இருக்கிற பல்லை வச்சு பண்ண வேண்டாம். ஒயிட் டூத்தில் பண்ணும்போது சிக்கானா கூட உடையாமல் இருக்கும். ஸோ இப்போ வந்து ஹேர் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இந்த ட்ரைனஸ் எல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல. இப்போ தானே அப்படியே காயறதுக்கு விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரியான ஹைட்ரேஷன் ட்ரீட்மெண்ட்ஸை நீங்களும் எடுத்துக்கோங்க. தண்ணி குடிக்க மறக்காதீங்க. லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். மக்களின் நாடி துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்றுநோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.